फ्रेंड्स இந்த வீடியோல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட சேவிங் அக்கவுண்ட் சார்जेस பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க புதுசா ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல புதுசா ஒரு சேவிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும் அப்படிங்கற ஐடியால இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒரு சேவிங் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படினாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட பேசிக் சார்जेस எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்திடலாம். சோ நம்ம வந்து ফুল சார்जेसையும் பார்த்தா நமக்கு ரொம்ப டைம் ஆகும். சோ அதனால பேசிக் சார்जेस அதாவது பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் சார்ஜ், எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ், அதே மாதிரி ஏடிஎம் கார்டு சார்ஜ், ஏடிஎம்ல மணி டெபாசிட் பண்றதுக்கான சார்ஜ், அதே மாதிரி அக்கவுண்ட் க்ளோஸ் பண்றதுக்கான சார்ஜ், செக் புக் சார்ஜ், ஸோ இந்த மாதிரி பேசிக் சார்ஜஸ் எல்லாமே கண்டினியூவா ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றது பெஸ்டா ஒஸ்டா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி பேங்க் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய சார்ஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் சார்ஜ். அதாவது மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் தான் இப்போ எல்லா பேங்க்லயும் சேவிங் அக்கௌண்ட்டுக்கான முக்கியமான ஒரு சார்ஜா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், ஸோ அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியல, அப்படியே விடுறோம் அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் இல்லாத பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ்க்கான சார்ஜ் அதிகமாகி அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸ் வந்து மைனஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்க்கும்போது அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்து நம்ம அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் பேங்க்ல போய் நம்ம கேட்டா அந்த மைனஸ்ல என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால மினிமம் பேலன்ஸ் எப்பவுமே சேவிங் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்றது நமக்கு முக்கியமான ஒன்றா இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணதுக்கான ஐஓபில என்ன சார்ஜஸ் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக் புக் வச்சிருக்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு மினிமம் பேலன்ஸும் வித்தவுட் செக் புக் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்னொரு மினிமம் பேலன்ஸும் வந்து வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க மெட்ரோ அல்லது அர்பன் ஏரியாவில் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செக் புக் அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபா வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். இதுவே மெட்ரோ அர்பன்ல வித்தவுட் செக் புக் உள்ள அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 500 மெயின்டைன் பண்ணணும். செமி அர்பன் ரூரல் ஏரியாவில் பாத்தீங்கன்னா நீங்க வித் செக்குக்கு 500 வித்தவுட் செக் அக்கௌண்ட்டுக்கு 100 வந்து மினிமம் பேலன்ஸா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த பேலன்ஸை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா நீங்க பிலோ 50%, அதாவது 50% வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வந்து உங்களுக்கு மெட்ரோ அர்பன்ல 110 ரூபா வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வரும். இதுவே வந்து செமி அர்பன் ரூரல்ல 75 ரூபா சார்ஜஸ் வந்து வரும். ஸோ இதுவே பாத்தீங்கன்னா 50%ல இருந்து 75% வரைக்கும் அந்த மினிமம் பேலன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வந்து மெட்ரோ அண்ட் அர்பன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 130 ரூபா சார்ஜ் வரும். ஸோ இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமி அர்பன் ரூரல்ல 90 ரூபாய் வந்து சார்ஜஸா வந்து வரும். ஸோ இதுவே பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய அந்த அமௌண்ட்ல 75% மேல நீங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வந்து உங்களுக்கு மெட்ரோ அர்பன்ல 150 ரூபாய் சார்ஜ் வரும். ஸோ அதுவே பாத்தீங்கன்னா செமி அர்பன் ரூரல்ல 105 ரூபாய் வந்து சார்ஜஸா வந்து வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அதிகமான சார்ஜஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாததுல தான் வந்து போகும். இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 வந்து உங்க அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனா டெய்லி 500 உங்க அக்கௌண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆவரேஜா உங்களுக்கு அந்த 500 அப்படின்னா 500 வந்து ஆவரேஜா வந்து இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 500 அப்படின்ட்டு ஒரு மாசத்துக்கு 30 நாள் அப்படின்னு டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 இன்டூ 30 வந்து 15000 ரூபா வரும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லா உங்க அக்கௌண்ட்ல 15000 ரூபா இருந்துட்டாலே ஓகே. அதுக்கப்புறம் வந்து 29 நாள் அமௌண்ட் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த மாசத்துக்கான ஆவரேஜ் பேலன்ஸ் 500 பேலன்ஸ் வந்து உங்களுக்கு அதுல வந்து ஆவரேஜா வந்து வந்துடும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வராது. ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுல நமக்கு கால்குலேட் பண்றது பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து எடுக்க மாட்டாங்க, குவார்டர்லி பேசிஸ்ல தான் எடுப்பாங்க. அதாவது 3 மாசத்துக்கு சேர்த்து எடுப்பாங்க. 3 மாசத்துக்கு சேர்த்து எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி இருக்கணுமோ அது ஆவரேஜ் பேலன்ஸ் எவ்வளவு வருதோ கரெக்டா ஆவரேஜா எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து வரும். அடுத்ததா ஒரு முக்கியமான சார்ஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ். ஸோ இது ஏன் முக்கியமான சார்ஜ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணாமல், அதாவது மெயின்டைன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மெயினாக மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாததுக்கான சார்ஜ் வரும். செகண்டாக அதில் வரக்கூடிய முக்கியமான சார்ஜ் இந்த எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ். இந்த எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜும் உங்களுக்கு அதிலே வந்து ஆட் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ இந்த எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஐஓபி பேங்க்ல பர் எஸ்எம்எஸ்க்கு 25 பைசே பிளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். ஸோ 25 பைசா பிளஸ் ஜிஎஸ்டி வந்து ஒவ்வொரு எஸ்எம்எஸ் அலர்ட்டுக்கும் உங்களுக்கு சார்ஜ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி எல்லாம் பிடிக்க மாட்டாங்க, குவார்டர்லி பேசிஸ்ல பிடிப்பாங்க. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இதுல முக்கியமா வரக்கூடிய சார்ஜ் வந்து ஏடிஎம் கார்டு சார்ஜ் தான்.
ஸோ ஏடிஎம் கார்டு சார்ஜில் 2-3 சார்ஜஸ் வரும். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து ஏடிஎம் கார்டுக்கான ஏடிஎம்ல மணி விட்ராவல் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ மணி விட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு 2 டைப்பான சார்ஜஸ் வரும். அதாவது ஐஓபி ஏடிஎம்லேயே மணி விட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜும், அதே மாதிரி அதர் பேங்க் ஏடிஎம்ல மணி விட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னொரு சார்ஜும் வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஓபி ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஐஓபி ஏடிஎம் மிஷினில் 10 டிரான்சாக்ஷன் பர் மந்த்துக்கு, ஒரு மாதத்துக்கு நீங்கள் 10 டிரான்சாக்ஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஐஓபி ஏடிஎம்ல வந்து பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹10, அதாவது 10 ரூபாய் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வரும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க, பேலன்ஸ் பார்க்குறீங்க, ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா ₹5 உங்களுக்கு ₹5 வந்து உங்களுக்கு சார்ஜாக வந்து வரும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா அதர் ஏடிஎம்ல போயிட்டு நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதர் ஏடிஎம்ல மெட்ரோ சிட்டிஸில் இருக்க ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், நான் மெட்ரோவில் 5 டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே அதர் ஏடிஎம்ல நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பர் டிரான்சாக்ஷனுக்கு ₹21, அதாவது ₹21 பர் டிரான்சாக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு சார்ஜாக வந்து பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏடிஎம்ல மணி விட்ராவல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஐஓபி ஏடிஎம்ல ஒரு சார்ஜும் அதர் ஏடிஎம்ல இன்னொரு சார்ஜும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசமாக நமக்கு சார்ஜ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்ல மணி டெபாசிட் பண்ணுறீங்க, கார்டு இல்லாமல் கார்ட்லெஸ் டெபாசிட் வந்து மணி டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹25 வந்து சார்ஜாக வந்து வரும். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் எவ்வளோ மணி டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்லேயே வந்து சார்ஜ் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த மீதி பேலன்ஸ் அமௌண்ட் தான் அந்த அக்கௌண்ட்லேயே வந்து உங்களுக்கு அதில் கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் மிஷின் மூலமாக உங்களுக்கு செக் புக் தேவை அப்படின்னா ஏடிஎம் மிஷின் மூலமாகவே செக் புக் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு சார்ஜ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏடிஎம் மிஷின் மூலமாக செக் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பர் டிரான்சாக்ஷனுக்கு 55, அதாவது ₹55 வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து வரும். அப்புறம் ஒரு முக்கியமான சார்ஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ளோசர் சார்ஜ். உங்களுக்கு ஐஓபி பேங்க்ல அக்கௌண்ட் தேவையில்லை, நான் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு சார்ஜ் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 14 நாளைக்குள்ள வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றீங்க, இல்லைன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸ்மே வராது, நீங்க ஈஸியாக வந்து ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்க உங்களுக்கு சார்ஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 14 நாளைக்கு அப்புறம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க, 14 நாளைக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு உள்ளாடி இந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் க்ளோசர் சார்ஜ் வந்து வரும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா செக் புக் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சார்ஜும் வித்தவுட் செக் புக் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்னொரு சார்ஜுமே வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் புக் அக்கௌண்ட்டுக்கு வந்து 200 வந்து சார்ஜாக வரும், அதாவது ₹200 வந்து சார்ஜ் வரும். இதுவே வித்தவுட் செக் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹100 வந்து சார்ஜ் வரும். ஸோ இந்த சார்ஜ் வந்து பே பண்ணி தான் நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செக் புக் சார்ஜ். நீங்கள் வந்து செக் புக் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு செக் புக் தேவை அப்படின்னா வந்து செக் புக் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபினான்சியல் இயருக்கு ஐஓபி அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 லீவ்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 50 லீவ்ஸ் செக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு செக் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்கும் எக்ஸ்ட்ரா நீங்கள் 50க்கு மேலே வாங்குற ஒவ்வொரு செக் லீஃபுக்கும் பார்த்தீங்கன்னா ₹4 வந்து சார்ஜ் வந்து வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், பட் எவ்வளோ வாங்குறீங்களோ ஒவ்வொரு லீஃபுக்கும் வந்து ₹4 வந்து சார்ஜஸாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் வெறும் 50 தான் யூஸ் பண்ணுவீங்க ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 50 வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல பேசிக்காக சேவிங் அக்கௌண்ட்ல என்னென்ன சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். ஸோ இதில் ஏதாவது சார்ஜஸ் வந்து விட்டுருக்கேன், அந்த சார்ஜஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐஓபியில் பேங்க் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பெட்டரா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லிருங்க. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.